இந்த திருக்குறள் மாநாட்டுடைய சிறப்பு என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. திருக்குறள் மாநாடு, திருக்குறள், திருவள்ளுவர் எப்பயுமே தமிழர்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். அது பெங்களூர்ல வந்து வாழ்கின்ற தமிழர்கள் வந்து எப்போதும் தங்களோட வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியா அடையாளமா திருவள்ளுவரை வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயும் திருவள்ளுவரை முன் வச்சுதான் தங்களுடைய காரியங்களை முன்னெடுத்துவாங்க. அதன் வழியா பெங்களூர்ல திருவள்ளுவர் சிலை திறந்தாங்க. திருவள்ளுவர் சிலை திறந்ததுக்கு பிறகு நிறைய திருக்குறள் அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள் அங்கங்க இருந்துச்சு. பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் சார்பா இந்த மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஐயா SD குமார் அவர்கள் அந்த 60 ஆண்டு பழமையான ஒரு அமைப்புல தலைவராக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாரு. அவர் வந்த பிறகு துரிதமா இந்த மாநாடு நடத்துறதுக்கான வேலைகளை செஞ்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் கடிதங்களை எழுதி வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒருங்கிணைச்சு இந்த மாநாடை பெங்களூர் நடத்தி பெரிய அளவு வெற்றிகளை வச்சிருக்காரு. அதனால பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் வாழ்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அல்லது புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் அடையாளமா திருவள்ளுவர் தான் இருக்காரு. அந்த திருவள்ளுவர் படம் தான் தமிழர்களை போற்றி பண்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து ஐயா எடுத்ததுனால பெங்களூருக்கு தமிழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா குடும்ப விழாவை போல எல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் தமிழ்நாட்டில் எல்லாம் இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள் இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. பாம்பேல இருந்தாலும் ஒரு 30-40 பேர் வந்திருக்காங்க ஒரே பஸ்ல. இப்படி பல வகையான மக்கள் வந்ததுனால பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருக்கு மாநாடு. இந்த இப்ப இளைய தலைவர்கிட்ட வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன மாதிரி பயன்லாம் ஏற்படும்? திருக்குறள் வந்து ஒரு வாழ்வியல் நூல். அது எப்படி பைபிள் ஒரு மத நூலோ, குரான் ஒரு மத நூலோ, இல்ல பகவத்கீதை மத நூலோ, தம்மபதம் ஒரு மத நூலோ, அது போல அல்லாமல் அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நிறைந்த ஒரு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பொதுவான நூல், பொது மறை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நூல் இந்த திருக்குறள். இந்த ஜாதியை பத்தி இல்ல, மதத்தை பத்தி இல்ல, இனத்தை பத்தி இல்ல, மொழியை பத்தியும் கிடையாது. அது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய மேன்மைக்கான கருத்துக்களை வந்து அடங்கி இருக்க ஒரு நூல்ன்றதுனால திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இளைஞர்கள் வந்து எல்லாம் பஞ்ச் லைன் டேக், அப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மாதிரி 30 மினிட்ஸ் ரீல்ஸ், 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் வாழ்ற காலத்துல வள்ளுவர் அந்த காலத்துல 30 செகண்ட்ஸ் மாதிரி ஷார்ட்டா போட்டிருக்காரு. சிறப்பு. வள்ளுவர் வந்து அந்த காலத்துடைய இன்ஸ்டா குரூப் தான் அவரு. வள்ளுவர் வந்து 7 வார்த்தையில வந்து அவங்களுக்கு பஞ்சா கொடுத்திருக்காரு. அந்த வகையில வந்து வள்ளுவர் வந்து ஜென்சி ஆட்களுக்கான ஆளு. ஆமா, ஜென்சி தலைவர்கள் வந்து வந்துருவாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க பற்றிக்கொள்வாங்க.